இந்த பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம், நான் போட்டிருக்கிற கலர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்த போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், உங்கள் உறவுகள் வகையில் பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம் பெரிய மாற்றத்தை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு சில இன்டைரக்டாக சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறது தான் நான் போட்டிருக்கிற கலர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். பொதுவாக எனக்கு பிரைட் கலர்ஸ் தான் பிடிக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ரீசனோட தான் கருப்பு கலர் போட்டிருக்கேன். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்த போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், சண்டை, நரம்பு, இரத்தம், பழிக்கு பழி வாங்குதல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் காரகத்துவம் பெற்றவர். ஆனால் அதே சமயம் சனி பார்த்திங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கறது, நியாயத்துக்கு பக்கபலமாக இருக்கிறது, நியாயமான தீர்ப்புகள் கொடுக்கறதுன்னு இது 2 கிரகமும் சேரப்போகிறது. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் சனியும் செவ்வாயும் மீன ராசியில் இணைய போகிறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே மீன ராசியில் சனி, சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதில் 2ஆம் தேதி அன்னைக்கு, ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சியாகி சூரியன் சனியோடு இணைய போகிறாரு. அதாவது 2 நெருப்பு கிரகங்கள் ஒரு ஆசிட் கிரகமான சனியோடு சேர்றது. செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், சூரியன் ஒரு நெருப்பு கிரகம். 2 நெருப்பு கிரகமும் சனியோடு சேருவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. இது கிட்டத்தட்ட 100-140 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி அமைப்பு வரும். அதாவது இந்த 3 கிரகமும் 12ஆம் இடத்துல சேர்றது. இது ஆக்சுவலாக 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குமே சார் அப்படின்னா, 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி மீனராசிக்கு வந்தாலும் இந்த சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் குரு பவர் இல்லாமல் இருக்கார், எதிரியோட வீட்டில் உட்காந்துருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகி 4 கிரக சேர்க்கை ஏற்படுறது. அந்த இடத்துல புதனுக்கு நீச்ச பலனை தருகிறார். தன்னுடைய பலம் இழந்து இருக்கார். அதாவது மீன ராசியில் புதன் நீச்சமாக இருக்கார். அறிவு ஒர்க் பண்ணாது. அறிவு சார்ந்த விஷயங்கள், அதாவது ரீசனிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். யூ ஷுட் நோ த ரீசனிங். ஒரு காரணம் எதுக்கு எடுத்தாலும் எதுக்காக இது அப்படின்னு கேட்கக்கூடிய அறிவாற்றல் இருக்கணும். இப்போ அறிவு ஒர்க் பண்ணாது. இமோஷ்னல் பேலன்ஸ் குறையிறதுக்கான நேரம். இமோஷ்னலாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உலக அளவில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம், மிதுன ராசிக்கு 10ஆம் இடம், கன்னி ராசிக்கு 7ஆம் இடம். ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இந்த பாதிப்பு எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஆனால் இதில் நல்ல விஷயம், ஒரு சாதகமான விஷயம் என்னென்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிக்குள்ள பிரவேசமாகும்போது ஏப்ரல் 10லேருந்து மே 11 வரைக்கும் புதனும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். இதில் ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிறார். அந்த புதன் பயிற்சி ஆகும் வரைக்கும் இந்த பரிவர்த்தனா யோகம் இருக்கும். அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம். இந்த புதன் குரு பரிவர்த்தனா யோகம் பெரிய மாற்றத்தை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இந்த முதல் 5 நாள், அதாவது ஏப்ரல் 2லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் 8 நாட்கள், இந்த 8 நாட்கள் கொஞ்சம் குரூஷியலான நாட்களாக இருக்கும். உலக அளவில் நான் சொல்கிறது, பெரிய தலைவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பொது வெளியில் சொல்கிறேன். நம்மளுடைய பாரத பிரதமருடைய கை ஓங்குவதற்காகவும் அவருடைய பலம் அதிகரிக்கிறதுக்காகவும் நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன். என்னென்ன அப்படின்னா, மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை அவருக்காக தினமும் பிரார்த்தனை பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்சவங்க என்னுடன் பங்கெடுத்து கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை தினமும் 108 தடவை 1008 தடவை ஜெபம் பண்ணிட்டு வாங்க.
இதன் மூலமாக நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய பவர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஏற்படக்கூடிய நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள், ஆயுதம் சம்பந்தமான பாதிப்புகள் குறைவதற்காக நம்ம பிரார்த்திப்போம். இந்த பயிற்சியானது, செவ்வாய் பயிற்சியானது ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11 வரைக்கும் இருக்குது. இதில் ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம் ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பலன்களால் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனை நம்ம வச்சுக்கணும். இந்த பலன்கள் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது 12 ராசிக்காரர்களுக்கும். சில பேர்த்துக்கு ரிஷபராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கௌரவம் சார்ந்த எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கான நேரமாக இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை சொல்கிறதுக்காக தான், சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக தான் இந்த கருப்பு ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் கருப்பு நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் ஃபஸ்ட். இது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் வராமல் இருக்கணும்னு என்னுடைய பிரார்த்தனையோடு உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். 7ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சூரியனும் புதனும் இணைகிறார்கள். முதல்ல புதன் வரமாட்டார், சனி செவ்வாய் சூரியன். உங்கள் உறவுகள் வகையில் பெரிய பிரச்சனை வரப்போகுது. குறிப்பாக உங்களுடைய தந்தையின் மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கும் அவங்களுக்கும் இத்தனை நாள் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் அவங்கள அடிக்க, அவங்க பெரியப்பான்னு கூட பார்க்காம கை உங்கிற அளவுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ நார்மலாக நடக்கிற விஷயம் எதுவும் நடக்காது. பெரியப்பாவை கை ஓங்கிறது, அண்ணனை கை ஓங்கிறது, இப்படி வயசுக்கு மீறின செயல்பாடுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் உங்களுடைய பங்காளிகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியம் சற்று கவலைக்கிடமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, புதன் குரு பரிவர்த்தனா யோகம் ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும். இந்த ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வேலை தேடுறவாளுக்கு இப்போ வேலை கிடைக்கும். ஆனால் அங்கே போகிற இடத்துல எல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறவெல்லாம் அவங்கள என்னமோ பாகிஸ்தானியை பார்க்குற மாதிரி இருக்கும். எப்படி டெல்லியிலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ ஒரு பாகிஸ்தானி தன்னுடைய பாகிஸ்தான் ட்ரெஸ்ஸில் போட்டு வந்தாங்கன்னா எப்படி இருப்போம்? நம்ம எல்லோரும் ஒரு வித்தியாசமாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தான் இந்தியா கிரிக்கெட் மேட்ச், IPL மேட்ச் நடந்தால் எப்படி இருப்போம்? அந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மேலே அவ்வளோ வெறியாக இருப்போம்ல, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் அப்பேற்பட்ட நபர்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த ரியாக்ஷனை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. ஆனால் சின்ன சின்ன சங்கடங்கள் போகும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குறிப்பாக தாயார் விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் கணவன் மனைவி உறவில் இப்போ ஒரு பெரிய மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கன்னி ராசியில் பிறந்த பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கு கடைபிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியுடைய பெற்றோர் மூலமாக உங்களுக்கு சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது என்ன சார் எப்போ பாரு நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்குறீங்க. எனக்கு உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை பெருமைப்படுத்தி பேசுகிறது என்னோடய வேலை கிடையாது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இப்படி தான். ஏன்னா இப்போ அடிதடி சண்டை போச்சுன்னா அது பெருசாக பிரச்சனையாகும். அதனால தான் கவனமாக இருங்கன்னு அடிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, அதே மாதிரி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நேரம் சரியில்லை. இது சில பேர்த்துக்கு அவங்களுடைய ஜாதக பிரகாரம் நல்லா இருந்தால் தப்பிச்சிடலாம். ஆனால் தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கு இருக்கிறனால தான் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த மண் நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் அரசாங்க ரீதியான முயற்சிகளில் எக்காரணத்தை கொண்டும் எப்பொழுதுமே தப்பான விஷயத்துக்கு துணை போகாதீங்க. அப்படி துணை போனீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க ரீதியான தண்டனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய காதல் சம்பந்தமான விஷயங்களில் ஏமாற்றங்களை சந்திப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் எதிர்ப்புகள் வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் லவ் அஃபேரை வச்சு வீட்டில் ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு இப்போ லவ்வை வீட்டில் சொல்லாதீங்க. லவ் விஷயத்தில் நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா நீங்கள் 2 பேரும் எங்கேயாவது வீட்டுக்கு தெரியாமல் எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா அடிபடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது.
இந்த செவ்வாய் பயிற்சி காலத்தில் இந்த கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் 2 விஷயம் பண்ணணும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அதுவும் காத்தவராயன், கருப்பண்ண சுவாமி, முத்துக்குமார சுவாமின்னு கையில் அருவாள் வச்சுட்டு மீசையை கடா மீசையை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க ஊருக்கு வெளியில். அந்த தெய்வத்தை வழிபடணும். அதுக்கப்புறமா மலை மீது இருக்கும் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து உங்களை காப்பாற்றி நன்மைகளை ஏற்படுத்துவார். இந்த செவ்வாய் பயிற்சியானது பொதுவாக சுமாரான பலன்கள் தான், சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு செவ்வாய் யோககாரகனாக இருந்தால் நற்பலன்களையும் வீரியத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும் என்னும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த செவ்வாய் பயிற்சியில் நமது நேயர்கள் தங்களுடைய பாதுகாப்பை உணர்ந்து செயல்படுமாறும், தப்பான விஷயங்கள் இது உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் தேவையில்லாமல் கூட இருக்கிறவங்ககிட்டையும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களுடைய எதிர்காலம் சீராக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.